ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இருக்கு. நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் புரோட்டோகால் பொறுத்தவரைக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அது புரோட்டோகால்ஸ் இல்ல. ஜஸ்ட் ஒரு ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ். ஐபிஎஸ்ன்னு ஒண்ணே போலீஸ் ஸ்டார்ட்ஸ் இல்ல. இது வந்து சிஸ்டம் ப்ரிவென்ஷன்ல வர ஐபிஎஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ்னா என்னன்னா, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 யூசர் இருக்காருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இவங்க 2 பேரும் நார்மல் யூசர். இவர் வந்து இவர் ஒரு ஹேக்கரா வச்சுப்போம். இப்போ இவர் 2 யூசர் வந்து நார்மல் போல் அவங்க வந்து இதான் அந்த ஐபிஎஸ் டிரெக்ஷன் வச்சுப்போம். இவங்க நார்மலாக சர்ச் பண்ணுறாங்க. அன்வான்டாக எதுவும் பேக்கிங், அதாவது பேக்கெட்ஸ் மீன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அன்வான்டாக வேறு எதுவும் பேக் மீன்ஸ் வந்து இப்போ ஹேக்கர் வந்து ஏதோ இந்த சிஸ்டமில் வந்து அன்வான்டாக எதை ஹேக் பண்ணாமல் வந்து செக் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி அன்வான்டாக இல்லைனா ரவுட்டர் இன்டர்நெட்டுக்கு போகும். இன்டர்நெட்டுக்கு அவங்க என்ன ரிசர்ச் பண்ணாங்களோ அந்த ரிசல்ட் எடுத்துருந்து பேக் வந்து கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரினா ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஹேக்கர் இருக்காருன்னா, இந்த ஹேக்கர் வந்து என்ன பண்ணுவான்னா, ஜஸ்ட் இந்த ஃபயர்வால்லாம் ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்த ஐபிஎஸ் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரிவென்ஷன் சிஸ்டம், இது ஜஸ்ட் இந்த ஹேக்கரை ஹேக் பண்ணுறா தெரிஞ்சவொடனே உடனே என்ன பண்ணால் ஹேக்கர் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிவிடும். ஓகேவா? இதான் அங்கே நடக்கும். இப்போ நான் பெயினில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலையா தெரில, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஓகே, இது ஃபயர்வாலை கன்சிடர் பண்ணிக்கேன். இது வந்து ஐபிஎஸ் சிஸ்டம் ப்ரிவென்ஷன். இப்போ இப்போ நான் இங்கே ஒரு ஹேக்கர் சிஸ்டமாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் நார்மலாக போயிட்டே போகும்போல் ஃபயர்வால் தாண்டி என்னோடய சிஸ்டம் ஃபயர்வாலுக்கும் இந்த ஐபிஎஸ் டிரெக்ஷன் வச்சுருக்கேன். அப்புறம் க்ரோமுக்கு வச்சுருக்கேன். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், www.com google.com எப்படி நார்மலாக போய் சர்ச் பண்ணிவிட்டு நான் ஏதோ ஒரு டெமோ பண்ணிட்டு ரிட்டன் இந்த மாதிரி வாங்குறேன்னா, நான் ஹேக்கராக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபயர்வால்லாம் பைபாஸ் பண்ணிட்டு இந்த சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ரவுட்டரை நான் அந்த ஹேக் பண்ண பார்க்குறேன்னா, இது ஐபிஎஸ் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணால் உடனே என்னோடய ரிக்வஸ்ட் வந்து பிளாக் பண்ணி விட்ரும். ஓகேவா? நான் என்ன சென்ட் பண்ணாலுமே இங்கே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஎஸ்ங்கிறது சிம்பிள் தான். ஐடிஎஸ் வந்து ஸ்டாண்ட் ஃபார் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த டிரெக்ஷன் சிஸ்டம். ஓகேவா? ஓகே. ஐடிஎஸ்ங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த டிடெக்ஷன் சிஸ்டம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2 சிஸ்டம் இருக்குன்னா, இந்த 3 சிஸ்டம் இது வந்து ஏ வச்சுப்போம், இது வந்து பி வச்சுப்போம், இது சின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த 3 சிஸ்டமில் இந்த பி வந்து ஹேக்கராக வச்சுப்போம். இப்போ ஏவும் சியும் வந்து எப்பவும் போல் நார்மலாக வந்து இந்த ப்ரௌசரில் எதோ இன்டர்நெட் மூலியமாக ஏதோ பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடிஎஸ் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு வந்து நார்மலாக போய் விட்ருவோம். பட் இவங்க அந்த பி இருக்கார்ல, பி வந்து அன்வான்டாக ஒரு ஹேக்கராக இருக்கும் போல் இவர் வந்து ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, அங்கே வந்து வேறு ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து மானிட்டர் பண்ணும். அந்த பேக்கெட்ஸ் இதெல்லாம் வேறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி அன்வான்டாக ஆக்டிவிட்டி எது நடந்துச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணால் அந்த ஐடியாஸ் என்ன பண்ணால் டிடெக்ஷன் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ணி நெட்வொர்க் இன்ஜினியரிங் நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்காங்களா அவங்களுக்கு மெயிலோ இல்லை மெசேஜிலோ போய் ரிப்போர்ட் பண்ணிடும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும் போல் நம்மளுக்கு என்ன ஒரு சேஃப் தான், யார் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அவங்க எந்த டெக்னிக் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு எல்லாமே கிளியராக ஐடியாஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஒரு கொஷின் ஆஸ்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 பேரும் வந்து இப்போ ஐபிஎஸ் ஐடியாஸ் இது 2த்தில் எது உங்களுக்கு நல்லா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஐபிஎஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து உடனே யாராச்சும் ஹேக் பண்ணுறாங்கன்னா உடனே அந்த பிளாக்ஸ் வந்து இந்த எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுற அந்த சிஸ்டம் வந்து உடனே பிளாக் பண்ணிடும். பட் ஐடியாஸ் அப்படி கிடையாது. ஐடியாஸ் வந்து என்ன பண்ணால் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா அவங்க சிஸ்டமில் போய்ட்டு மானிட்டர் பண்ணி அவங்க பண்ணுற பேக்கெட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியும் நெட்வொர்க் இன்ஜினியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இதில் எது நல்லா பெஸ்ட்டு ப்ரிவென்ஷனாக இருக்குது உங்களுக்கு எது தோணுதுன்ட்டு ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்கள். நான் வீடியோ லாஸ்ட்டில் இல்லை வேறு எப்போயாச்சும் இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது பெஸ்ட்டுன்ட்டு. ஓகேவா? அதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எது பெட்டர்னா இருக்குன்ட்டு. ஓகே. ஐடிஎஸ் டைப்பு பற்றி பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. என்ஐடி, ஹெச்ஐடிஎஸ், அப்புறம் பிஐடிஎஸ், அப்புறம் ஏபிஐடிஎஸ், அப்புறம் ஹைப்ரிட் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நெட்வொர்க்கு தனியாக வச்சுருப்பாங்க, ஹாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிடெக்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க, ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தனியாக வச்சுருப்பாங்க, அப்ளிகேஷன் தனியாக வச்சுருப்பாங்க, ஹைப்ரிட் டிடெக்ஷன் சிஸ்டம் நிறையா வச்சுருப்பாங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து லினக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து எனிமினேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் இல்லை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இது வந்து பேக்கெட் ஃப்ரேக்மெண்ட் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்க் ஹேக் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இப்போ நான் ஒரு ஹேக்கராக இருக்கேன்னா நான் இங்கேருந்து
நான் இப்போ ஓரளவு சொல்கிறேன், உங்களுக்கு புரியலைன்னா நான் ப்ராக்டிகல் செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நான் இங்கேருந்து சிஸ்டமுக்கு வந்து டார்கெட் இருக்குது, ஏதாவது டார்கெட் இருக்குன்னா நான் இங்கேருந்து ரெக்வஸ்ட் என்னோட சிஸ்டம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது அது ரிட்டன் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேனிங் ஸ்கின்க்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நெட்வொர்க்கிங் டாப்பில் எடுக்கும்போது புரியும். இந்த மாதிரிலாம் நடக்கும். நான் உங்களுக்கு என்ன ஆப்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ சொல்லலை, நான் இன்னொரு டெக்னிக் இருக்குது, நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிப்போம். இது ஒரு சிஸ்டம், 2 சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? ஓகே, இது ஒரு சிஸ்டம். இப்போ ஓகே, இங்கே நான் ரீச் ஆகணும். இப்படியே நான் போய்ட்டுக்கும்போது ஐடியாஸ் என்ன பண்ணுன்னா உடனே பிளாக் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ரெக்வஸ்ட்டு பிளாக் பண்ணுவேன். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா என்னோடய பேக்கெட்ஸ் இருக்குல்ல, நான் 3 பிரிச்சுவிடும். அது என்ன பண்ணுன்னா அது நிறையா பேக்கெட்ஸ் ஃபைன் பண்ணி இது இல்லாமல் ஒரு சர்டன் இதுக்கு டார்கெட் ஃபைனலைசேஷன் பண்ணோன்னே கனெக்ட் ஆகிடும். இதுனா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஃப்ரெக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ் போட்டு மேனிப்புலேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு போர்ட் இருக்குன்னா அந்த போர்ட்டு 2432னா டெலிட் பண்ண அன்வான்டாக இருக்கிற போர்ட்னா. பட் ஆனால் இப்போ 80ங்கிற HTTP போர்ட்டில் வழியாக நான் போகும்போது எதுவும் ஆகாது. இந்த மாதிரி போர்ட்டே நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகேவா? தென் வந்து டிகாஸ்கான்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு டிடிடாஸ் மாதிரினா இருக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து லினக்ஸ் போய்டும். ஓகே, லினக்ஸில் போய்ட்டு நான் என்னோடய ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐடியாஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் போய்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் போய்டும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடிபின்னு ஒரு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னா நம்ம அதில் வந்து போர்ட் ஸ்கேன் பண்ணுறது, HTTP இருக்கா, HTTPS இல்லாமல் வேறு எது இருக்கா, லோடிங் பேலன்சிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐபிடின்னு சொல்லிட்டு இப்போ கூகுள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு டொமைன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து போர்ட் கொடுத்துக்கிறேன். போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கொடுக்கும் போல் 80 நான் கொடுத்துருக்கேன். இது வந்து HTTP. இப்போ இது என்ன பண்ணால் கூகுள் இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் வெப் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ் ஆகிட்டுக்கிட்டும் நம்ம அனதர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐடிபின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். சாரி, ஐபிடி. ஓகே, சூடோவில் நான் போய்க்கிறேன். மிஸ்டர் சூடோ சூப்பர் யூசர். ஓகே, ஐபிடி சாரி எல்டிபி எல்பிடி. ஓகே, இப்போ வந்துருச்சு. எல்பிடியில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்ம முன்னாடி ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர்னு நம்ம கொடுத்தோம்ல, ட்ரான்ஸ்ஃபியர் அதுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர் .me. இங்கேயும் நான் வந்து போர்ட் 80 நான் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம போர்ட் மேனிப்புலேட் பண்ண முடியுதான்ட்டு. ஓகே, செக்கிங் ஆகிட்டுக்கு. இதோட ரிசல்ட் பார்ப்போம். ஓகே, இதோட ரிசல்ட் வந்து ஃபவுண்ட். ஓகே, அந்த மெத்தட் வந்து ஃபவுண்ட் ஆகிடுச்சு. நம்ம பண்ணலாம், போர்ட் மேனிப்புலேட்டும் பண்ணலாம். தென் வேறு எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, இது ஒரு பக்கம் ஆகிட்டுக்கிட்டோம். தென் இது ஆகிட்டுக்கு. ஓகே, இவங்க சர்வர் முன்னாடி நம்ம பார்த்தப்போ அவங்க கூகுள் வெப் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க காட்டுன்னு ஷோ பண்ணிச்சு. இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. தென் நமக்கு ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வால்ஃபுல். ஓகே, இது ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் லைக் ஓகே, இது ப்ராசஸ் ஆகிட்டுக்கிட்டும். அவங்ககிட்ட ஒரு கொஷின் ஆஸ்க் பண்ணானே, அது என்ன கொஷின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ். ஏன் ஐடியாஸ் வந்து இப்போ ஐபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் பண்ண முடியல, உடனே பிளாக் பண்ணிவிடும். யார் எப்படி பண்ணாங்க எது பண்ணாங்கன்ட்டு நம்மளுக்கு எதுவுமே சரியான ஒரு சொல்யூஷன் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாதுல்ல, பைபாஸ் பண்ணி வேறு ஏதோ பண்ணிட்டு வேறு ஒரு டெக்னிக் வழியாக அவன் உள்ள சிஸ்டம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா. ஸோ ஐடியாஸ்னால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா
ப்ரிவென்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட். ஓகேவா, அதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே, நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. இது இதில் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சைட்டில் வந்து போர்ட் மேனிபுலேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஐடிஎஸ் ஐபிஎஸ்லேருந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ஃபுல்லும் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டூல். ஈஸியான இருக்கும். இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு சைடு விட்டிம் ஏதாச்சும் ஒரு சைடை போட்டிங்கன்னா டேரெக்டாக அது என்ன பண்ணால் அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபயர்வால் இருக்கா இல்லையா வந்து மீன்ஸ் வந்து இப்போ நம்ம ஹேக் பண்ண போகிறோம்ல, இப்போ இந்த மாதிரி ஃபயர்வால்ஸ்லாம் வந்து நிறையா ஃபயர்வால்ஸ் இருக்கும். உங்கள் லோக்கல்லே நிறையா ஃபயர்வால்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபயர்வால்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபயர்வால்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஃபயர்வால் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போ நான் கால் பண்ணிக்கிறேன் off400. ஓகே, நான் கொடுத்துட்டு இதில் வந்து அந்த தமிழ் பிரிண்ட்டு நம்ம லோக்கல் சைடு ஒன்று சொன்னேன்னா அது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஓகே. இது ஒரு சைடு நம்ம டார்கெட் சைடு என்னென்னா நான் கட்டிடுறேன். நம்ம என்ன தான் நான் டார்கெட் சைட்லாம் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஓகே, இது ஒரு சைடு. இந்த ரெண்டு சைடுனா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, தென் இது வேணாம். ஓகே, இந்த மொத்தம் வந்து சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே, இந்த 3 சைட்ஸ்னால் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம் சைடை. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு செக்கிங் ஆகும். ஆகிட்டு அவங்க என்ன ஃபயர்வால் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த சைடில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிகைன் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த க்ளவுட் ஃபேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் வந்து 2 ரெக்வஸ்ட்டாக அமைச்சிருக்கு. இப்போ இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த சைடை என்ன பண்ணேன்னா அந்த டூலை யூஸ் பண்ணி அந்த டொமைன் கொடுத்துட்டானா டேரெக்டாக உங்களுக்கு அது பின்னாடி என்ன நடக்குது நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணுறேன், திருப்பி அகைன் கால் பண்ணுறேன் 00F. ஓகே, நான் அப்படி கொடுத்துட்டு நான் இங்கேருந்து வி கொடுக்குறேன். வி எதுக்கு நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோன்னா வெர்போஸ் எனேபிள் பண்ணிட்டா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபயர்வால் என்னென்ன ஃபயர்வால்லாம் டிடெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் எல்லா ஃபயர்வாலையும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்குண்ணா. ஓகேவா, அதே மாதிரி விங்கிறது வெர்ஷன். ஓகேவா, ஆக்சுவலாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். அப்புறம் ஹெட்டு நமக்கு ஆக்சுவலாக தேவை கிடையாது. ஓகே, நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா வெர்ஷன் பார்க்க போகிறோம். அது என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணது கரண்ட்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென் வந்து ஃபைண்ட் த ஆல் சிக்னேச்சர் டூ நாட் இது தேவையில்ல நம்மளுக்கு. ஓகே, நம்ம வந்து வெர்போஸ் பார்க்க போகிறோம், லிஸ்ட்டு போட போகிறோம். அப்புறம் இது ஓகே 3 போட போகிறோம். ஓகே, அப்புறம் கேப்சல் வி, அப்புறம் லிஸ்ட்டு. ஓகே யா நார்மலேஸ் கொடுத்துட்டு நான் இப்போ இந்த சைடோட கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் அவன் கொடுத்ததுனால இங்கே வந்து வின்னு கொடுத்தேன். வி கொடுத்தனால வெர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. தென் வந்து இவங்க பிஎஸ்டின்ட்டு ஒரு அதே மாதிரி நான் க்ளவுடில் யூஸ் பண்ணுறாங்க லைசன்ஸோட. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபயர்வால்ஸ் இது போட்டிருப்பாங்க, மேனுஃபேக்சர் போட்டிருப்பாங்க. இது வந்து ஏசிஏ எக்ஸ்எம்எல் கேட்வே சிஸ்கோடது இந்த மாதிரி நிறையா ஃபயர்வால்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த டூல்ஸ் வச்சுட்டு நம்ம பக்காவாக ஒரு இதில் வந்து நார்மல் டொமைனில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையான்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பிளாக் நம்ம பார்ப்போம். ஒரு தமிழ் பிளாக் சும்மா ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு பிளாக் பார்ப்போம். பிளாக் என்ன இருக்குது,
ஓகே, ஏதோ ஒரு சைடு எடுத்துப்போம். தமிழ் பிளாக். ஓகே, இது ஒரு சைடு, இந்த சைடு எடுத்துப்போம். இது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இவங்க என்ன ஃபயர்வால் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, இந்த பிளாக்களோட நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட எடுத்துட்டேன். ஓகேவா, எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து போன மாதிரியே நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் டூலோட இது கமெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வர்போஸ் எனக்கு வெர்ஷன் வேணும், அதனால் வெர்ஷன். அப்புறம் எனக்கு லிஸ்ட்டு பண்ணு என்னென்ன பண்ணுறேன்ட்டு. ஓகேவா, எல்லாம் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து ஃபயர்வால்லாம் எனக்கு லிஸ்ட்டு பண்ணு நான் சொல்கிறேன். ஓகே, கொடுத்ததுனால எகைன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, இவங்களும் அதே மாதிரி லைக் சேம்னா. ஓகே, தென் வந்து நம்ம என்ன போயிடும். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பேக்கெட் ஃப்ராக்மெண்டேஷன் சொன்னேண்ணே. ஓகேவா, அது பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூப்பர் யூஸராக மாறிப்போம். ஒரு டைம் நம்மளாட்டி மாற முடியாது. ஜஸ்ட் வந்து சூப்பர் யூஸர்னு மாட்டு சூப்பர் யூஸராக போயிடும். ஓகே, இப்போ சூப்பர் யூஸராக வந்துட்டேன். ஓகே, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளியர். இப்போ நான் என்ன இது ஸ்டெல்த் ஸ்கேன் கொடுத்துக்கிறேன். தென் வந்து வர்போஸ் கொடுத்துக்கிறேன். வர்போஸ் வேணாம். தென் ஓகே, 1 மினிட். இது வந்து டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ராக்மெண்ட், எஃப்ங்கிறது ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா, விங்கிறது வர்போஸ். அப்புறம் டார்கெட் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, T4 தென் வர்போஸ் எஃப் ஃப்ராக்மெண்டேஷன் ஏ கேப்சர். ஓகே, டார்கெட் வந்து டார்கெட் நீங்கள் ஐபி அட்ரஸாகவும் கொடுக்கலாம், டொமைனாகவும் கொடுக்கலாம். நான் வந்து என்னோடய டொமைன் கொடுத்துக்கிறேன், என்னோடய ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கமோன். ஓகே, ஒரே நிமிஷம். என்னோடய லோக்கல் சிஸ்டமில் இருக்கிற ஐபியை எடுத்து நான் ஓகே ஐபி அட்ரஸ். ஓகே, இதான் என்னோடய ஐபி அட்ரஸ், டார்கெட் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு 192.192.168. தென் ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ இது என்ன பண்ணால், என்ஐசிங்கிறது நேஷ்னல் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டுக்கு. தென் வந்து ஸ்டெல்த் ஸ்கேன் கொடுத்தேன், பிங் ஸ்கேன் ஆகிட்டுக்கு. தென் வந்து டைமிங் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அது டைம் கொடுக்குறேன். எதுனா கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வர்போஸ் கொடுத்துருக்கேன். எஃப் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். தென் நைட்டுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பின்னாடி வந்து நான் வாய்ஸ் ஷாக் காட்டுறேன், அந்த பேக்கெட்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்ட்டு. ஓகேவா, ஓகே, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கெட்லாம் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன் இது பார்க்க தேவையில்ல. இது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புரியும் என்னென்ன ஆகிட்டுக்கு, பேக்ரவுண்ட் என்ன நடந்துட்டுக்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த பேக்கெட்லாம் அந்த உங்களுக்கு போயிட்டுக்கு பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயிலாக. இப்போ தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேக்கெட்லாம் கம்யூனிகேட், இது வந்து ரொம்ப டீப்பாக போனால் உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட்டு அந்த இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த நெட்வொர்க் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. எதுக்கு கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா, இது வந்து என்னோடய லோக்கல் சிஸ்டம் விண்டோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது என்னோடய விண்டோ சிஸ்டம் வந்து நெட்வொர்க் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கு. இப்போ என்ன நான் ஸ்கேனிங் பண்ணிட்டுருக்கு. ஓகேவா, இந்த என்னோடய ஐபி, என்னோடய சிஸ்டமில் என்னென்ன போர்ட்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 192
என்னோடய போர்ட்ஸ்லாம் என்னென்ன போர்ட்ஸ்னு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த போர்ட் தெரியலனா இப்போ 17 போட்டு பார்ப்போம் போர்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போர்ட்டு தெரியலனா ஜஸ்ட்டு வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சர்வர் அண்ட் அப்ளிகேஷன் போர்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேறு போர்ட்டு தெரியல. இப்போ வந்து 443 இந்த போர்ட் தெரியலனா ஹைப்பர்டெக்ஸ் HTTPS இந்த போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி என்னோடய சிஸ்டம்லேருந்து என்னென்ன போர்ட்லாம் ஓப்பனாக இருக்குதுன்னு பார்க்கும். இந்த போர்ட் வச்சு சம் டைப்ஸ் ஆஃப் போர்ட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம அதை வச்சு அதை வச்சு நம்ம சிஸ்டமே ஹேக் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் டைம் இழுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தென் அனதர் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். இது ஸ்கேன் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம், ஏன்னா கொஞ்சம் டைம் ப்ராசஸ் இருக்கும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ப்ராசஸ் அப்படி. ஓகேவா? தென் வந்து இது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டுக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ஆப் கொடுத்துட்டு டார்கெட் ஐபிஓ மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் கொடுக்கலாம் நீங்கள். பட் ஆனால் இது கொடுத்ததுனால உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வரும். பட் இது கொடுத்தனா ஜஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் நடந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சேம் ஐபி அட்ரஸ் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட். ஓகே, நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் இருந்தாலும் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் கொடுத்து. ஓகே, நான் சாரி. ஓகே, ரூட்டில் இல்லையா? ஓகே, sudo su super users. என்ன பேஸ்ட். ஓகே இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சாரி பட் நாட் ஸ்கேன் ஆஃப் த ரூட் ப்ரிவிலேஜேஷன் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சூப்பர் யூஸர் ஆகிட்டுங்க. சூப்பர் யூஸர் ஆகிட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா. ஓகே, நம்மளுக்கு இந்த ஸ்கேன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கேனில் நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா என்னோடய என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்குன்னு காட்டியிருக்கு, ஷோ ஆகிருக்கு. தென் வந்து ஸ்டெல்த் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, அது தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நெட் பாய்ஸ் காட்டியிருக்கு. ஓகேவா? என்னோடய சிஸ்டமோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சிஸ்டமில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ லெவல் யூஸ் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டமில் வந்து VMware ஆத்தென்டிகேஷன் டிமான் இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு காட்டியிருக்கு. தென் மைக்ரோசாஃப்ட் RPC என்னோடய நெட் பாயாஸ் காட்டியிருக்கு. வேறு என்ன நான் இந்த போர்ட்லாம் எனக்கு காட்டியிருக்கேன். இந்த போர்ட் வச்சு என்னோடய சிஸ்டமே ஹேக் பண்ண முடியும். எப்படி ப்ரோ என்னோடய சிஸ்டம் நீங்கள் ஹேக் பண்ணலாம், நீங்கள் எப்படி ப்ரோ ஹேக் பண்ணுறீங்க சம்டைம்ஸ் வெறும் இது ஸ்கேன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓகே இதை எடுத்துப்போம். VMware ஆத்தென்டிகேஷன் டிமான்னுக்குல VMware authentication demand version. ஓகே, இந்த மாதிரி CVEன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து VMware ஆக்சுவலாக எப்படி ஹேக் பண்ண முடியும்ன்ட்டு இதில் நிறையா ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி பைபாஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதிலே VMware கொடுத்தீங்கன்னா அந்த வல்லரபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, இந்த CVலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வெர்ஷன் கொடுத்து நான் CV கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுக்கு டூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூல் கூட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ஓகே VMware ஆத்தென்டிகேஷன் EXE வந்து ஹேக் பண்ண முடியும். ஓகே, இதை வச்சு எப்படி என்னோடய சிஸ்டமை ஹேக் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக இதில் கொடுத்துருப்பாங்க. வெர்ஷனை வச்சு ஜஸ்ட்டு VMware வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட போகணும், உங்கள் சிஸ்டம் வந்து ஹேக் பண்ண நிறைய பாசிபிளாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க CV இதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி ஹேக் பண்ணுவாங்க. தென் இதுக்கு வேறு என்னோட நான் வந்து ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், ஜென்ரல் பர்பஸ். தென் வந்து நான் 2 ஹாஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டீட்டெயில்ஸ் ஓகேவா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் VMware யூஸ் பண்ணுறதுலேருந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஓரளவு கிடச்சிருக்கு டீட்டெயில்ஸ். இந்தமாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் வந்து வெறும் ஒரு டொமைன் கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம். அந்த டொமைனில் இப்போ ஒரு பிளாக் ஒரு நார்மல் லோ லெவல் செக்யூரிட்டி, நீங்கள் ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டிலாம் பண்ண முடியாது. லோ லெவல் செக்யூரிட்டி தான் இந்தமாதிரி ஸ்கேன் கொடுத்துட்டு IDS சப்போஸ் IDS நான் என்னோடய சிஸ்டமில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. IDS இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி அது பேக்ரவுண்டில் IDS வந்து எப்படி இதுவாகுது, IPS எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது இந்த மாதிரி காட்டியிருப்பேன்.
நான் ஜஸ்ட்டு ஓகே இது ஸ்டாப் பண்ணிவிடும், நம்மளுக்கு தேவையில்ல, இது ரன் ஆகிட்டுக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி என்ஆப் ஃப்ராக்மெண்டேஷன் கொடுத்து ரன் பண்ணோம்ல, அது பார்ப்போம் எப்படி என்ன ஆயிருக்குன்ட்டு. ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்டில் ஸ்கேன் பண்ணி என்னோடய போர்ட்ஸ் என்னென்ன ஓப்பன் ஆகிருக்குன்னு டீட்டெயிலாக எனக்கு காட்டிடுச்சு. ஓகேவா, டேரெக்டாகவே காட்டிடுச்சு. தென் வந்து என்ஆப்பில் இன்னொன்று இருக்குது, சூடோ சூப்பர்வைசர். ஓகே கொடுத்துட்டு என்ஆப் அண்ட் அதே சேம் இதில் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, எம்டிவி ஒன்று போடுங்க. ஜஸ்ட்டு எம்டிவினா ஒன்றும் இல்லை, இந்த பேக்கெட்டுக்குள்ள நீங்கள் அமுச்சு வர பேக்கெட் 2 கொடுத்துட்டு எம்டியூன்னு கொடுத்துட்டு ஏதாவது சம் 32 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி பேலோட் டேட்டா வந்து இது சம் எனக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோர்ஸ் மேனிபுலேஷன் பார்க்க போகிறோம். சோர்ஸ் போர்ட் மேனிபுலேஷன் வந்து ஜஸ்ட் ஈஸி தான். ஜஸ்ட்டு அதே கமாண்ட்னா இது வந்து அக்ரிசிவ் டைம் 4 ஓகே பிஎன் ஓகே. சோர்ஸ் போர்ட்டு மேனிபுலேஷன் பொறுத்தவரைக்கு மெயின் கமாண்ட் இது. அந்த ஜி போட்டோன்னா உங்களுக்கு போர்ட் வந்து மேனிபுலேஷன் ஆகும். ஓகே டேரெக்டாக என்ன ஓப்பன் பண்ணிடுறேன். என்ன ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு புரியல ப்ரோ, நீங்கள் என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தாவே என்ட்ரு கொடுத்துருங்க. சிஸ்டம் லினக்ஸில் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணாவே உங்களுக்கு என்னென்ன ஸ்கேன் எது இதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கும். ஓகேவா, ஸோ யாருக்கும் தெரியல என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எஸ்எல்னால் லிஸ்ட் ஸ்கேன், சிம்பிளி இந்த டார்கெட்ஸ்க்கு டூ ஸ்கேன்னு கேட்டோம். பிங்க்கு எஸ்என்னா பிங்க் ஸ்கேன், இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா கமெண்ட் ஜஸ்ட்டு ரீட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக புரியும். ஓஎஸ் வந்து இப்போ ஓஎஸ் டிடெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா ஓஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஓஎஸ் அவங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஓஎஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டிடெக்ஷன் வெர்ஷன் அண்டு ஸ்கிரிப்ட் ஸ்கேனிங் அப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. நீங்கள் எதுக்குமே எல்லாத்துக்குமே யூடியூப்பில் போய் பார்க்காதீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நானே ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான்லாம் இது வந்து ரொம்பலாம் டீட்டெயில்ஸ்லாம் போகல, ஜஸ்ட்டு செல்ஃப் மேடாக ரீட் பண்ணினா எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ரொம்பலாம் டீட்டெயிலாக போகல. ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எப்போவும் போல் என்ஆப் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் இந்த ஓஎஸ் டிடெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஜி மெயின் முக்கியம். ஜினா உங்களுக்கு சோர்ஸ் போர்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணும். ஓகேவா, தென் வந்து பார்த்திங்கன்னா டி அப்புறம் பிஎன் அப்புறம் வந்து ஸ்டெல்த் ஸ்கேன். T4 then PN. okay, பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹாஸ்ட் வந்து ஆன்லைனில் இருக்காங்களா, சப்போஸ் எல்லாம் ஹாஸ்ட்டில் இருக்காங்களா, எதை ஸ்கிப் பண்ணிவிட ஹாஸ்ட்டாக டிஸ்கவரி சொல்கிறது. ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே புரியும் டீட்டெயில்ஸாக. இப்போ என்னோடய ஐபிஐ நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துட்டு என்னோடய ஐபி அட்ரஸ் .192.168.160 ஜஸ்ட்டு சிஎம்டி போய்ட்டு ப்ராண்ட் போய்ட்டு ஐபி கான்ஃபிக்னு போடுங்க. கொடுத்தாவே உங்கள் சிஸ்டமோட ஐபி4 ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுக்கு. இது வந்து ஓமே காட், நான் இங்கே வந்து ஆக்சுவலாக போர்ட் போடணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, போட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் இங்கே போர்ட் போகணும், ஆக்சுவலாக நானே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் இருந்துச்சு, டேரெக்டாக நான் கட் பண்ணிட்டேன். Ctrl+C கொடுத்து ஒரே நிமிஷம் நான் போர்ட் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துங்க. ஜி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு போர்ட் கொடுத்துங்க. நான் வந்து 18 ஒரு போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸ்கேன் ஆகிட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்கேன் போய்டும். நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பொறுத்தீங்கன்னா டிகாஸ் ஸ்கேன் சொல்லுவாங்க. டிகாஸ் ஸ்கேன் ஓகே, ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேது, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். ஓகே ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ஆப்பில் போய்ட்டு
கேப்சிட்டி கொடுத்துட்டு ஐபேட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி சூப்பர்வைசராக மாறிக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே. ஆக்சுவலாக டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக ஆகலை, இது எனக்கு ஒர்க் ஆகலை. ஓகே, எங்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே, எனக்கு இது ட்ரை பண்ணல. சரி, இந்த ஸ்கேனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் இழுக்கும். ஓகே, இது விட்டுட்டு வேறு போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போர்ட் 4033. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ப்ராசஸ் வந்து ரொம்ப இழுக்கும். ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ரொம்ப அதிகமாகுது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, என்னோட ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் டிடெக்ஷன் ப்ரிவென்ஷன் பார்த்தோம், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லைவ் ஹாஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேவா? லைவ் ஹாஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம்.